ஆரம்பிக்கலாம். நன்றியம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இந்த அரும்பிறவியில் முன்வினை அறுத்து எல்லையில்லா மெய்ப்பொருளை அடைவதற்கு வந்த ஒரு உதவி குரு உயிரின் சேர்க்கை. வணங்கி குரு திருவடியை வாழ்த்தி வாழ்வோம். வாழ்க வளமுடன். உலக சமுதாய சேவா சங்கம் நார்வே, டென்மார்க் இணைய வழி பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் வணக்கங்கள், வாழ்த்துக்கள், நன்றிகள். மேலும் இணையத்தில் இணைந்துள்ள அனைத்து வேதாத்திரிய சகோதர சகோதரிகளுக்கும் என் அன்பை வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்தாக தெரிவித்து மகிழ்கிறேன். ஆசான் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களின் பேரறிவோடு நம் சிற்றறிவை இணைத்து கொண்டு அவ்வறிவை நம்மை வழி நடத்த சங்கல்பம் மேற்கொள்வோம். வரவேற்புரை அழித்து வழி நடத்தும் அருட்செல்வி பகீரதி அம்மா அவர்களுக்கும் இறைவணக்கம், குருவணக்கம் பாடி அருமையான துரிய தவத்தை நடத்தி கொடுத்த அருள்நிதி சுகந்தி அம்மா அவர்களுக்கும், நன்றி உரை வாழ்த்துரை வழங்க இருக்கும் அருள்நிதி நகுலேஷ் ஐயா அவர்களுக்கும், உலக நல வாழ்த்து பாட இருக்கும் அருள்நிதி நேசமலர் அம்மா அவர்களுக்கும் எனது நன்றிகளை வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்தாக தெரிவித்து இன்றைய சிந்தனையை தொடங்குவோம். சிந்தனை தலைப்பு மனித மாண்பு. மனித மாண்பு. மாண்பு என்றால் மனிதனுடைய சிறப்பு, பெருமை, மதிப்பு அப்படின்னு பொருள் சொல்லலாம். இப்போ தற்காலத்தில் அமைச்சர்களை எல்லாம் மாண்புமிகு அமைச்சர் அப்படின்னு சொல்லி சொல்றது பழக்கமா இருக்கு. இந்த மாண்பு அப்படிங்கிற சொல் நமக்கு தெரிஞ்சு வேற எங்கெங்க பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறத முதல்ல பார்ப்போம். திருக்குறள்ல வள்ளுவர் இதை பயன்படுத்தியிருக்காரு. வாழ்க்கை துணை நலம் அப்படிங்கிற ஒரு அதிகாரம் முழுவதுமே மனைவியுடைய சிறப்பையும் பெருமையையும் மதிப்பையும் கூறுகிறது. அதுல அந்த மாண்பு என்ற சொல் 2 குறள்ல பயன்படுத்தப்பட்டு இருக்கிறது. முதல் குறள், மனை தக்க மாண்புடையள் ஆகி கற்கொண்டான் வளத்தக்கள் வாழ்க்கை துணை அப்படின்னு சொல்லி வரும். அதாவது மனைவியுடைய மாண்பை, சிறப்பை, பெருமைய இதுல சொல்லியிருக்காங்க. மாண்பு அப்படிங்கிறது இந்த குறள்ல நற்பண்புகளையும் அறிவின் முழுமை பேரையும் குறிக்கிறது. இப்போ அறிவுன்னு நமக்கு தெரியும், சுத்த வெளிதான் அறிவா இருக்கு அப்படின்னு சொல்லி, அந்த பேரறிவுடைய தன்மை, தெய்வீக தன்மைங்கிறது இயக்க ஒழுங்கு. அந்த இயக்க ஒழுங்கு தான், அந்த அறிவு தான் மனித உடலாகவும் உயிராகவும் மனமாகவும் வாழ்க்கையாகவும் அமைந்திருக்கு அப்படிங்கிற அந்த சிறப்பை புரிந்து கொள்ளும்போது குடும்ப வாழ்க்கை அற்புதமா அமையும். அப்ப அந்த குடும்ப வாழ்க்கையில மனைவியோடைய அந்த பெருமைய இதுல மனைத்தக்க மாண்புடையள் அப்படின்னு சொல்லி சிறப்பித்து வள்ளுவர் சொல்றாரு. இன்னொரு குறள்லையும் இந்த மாண்பு என்ற சொல்ல பயன்படுத்தி இருக்கிறாரு. இல்லது என் இல்லவள் மாண்பு ஆனாள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது குடும்பத்துக்கு பெருமை தரும் குணங்கள் மட்டும் மனைவியிடத்தில் இருந்தால் அந்த வீட்டுல இல்லாதது ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லி மனைவியோடைய பெருமையையும் மாண்புங்கிற சொல்லால திருவள்ளுவர் 2 குறள்ல பயன்படுத்தியிருக்கிறாங்க. நமது அவ்வை மூதாட்டியும் நல்வழியில வாழ்க்கை மாண்பு 5 அப்படின்னு சொல்லி 5 விஷயங்களை சொல்லுவாங்க. நம்ம சின்ன வயதுல படிச்சிருப்போம். நீரில்லா நெற்றிப்பால், நெய்யில்லா உண்டிப்பால், ஆறில்லா ஊருக்கு அழகு பால், பாரில் உடன்பிறப்பில்லா உடம்பு பால், பாழை மடக்கொடி இல்லா மனை அப்படின்னு சின்ன வயதுல படிச்சிருப்போம். இதோடைய பொருள் என்ன அப்படின்னாக்க, நெற்றியில திருநீர் இருந்தா அது சிறப்புடையதா இருக்கும். அந்த காலத்துல எல்லாம் சின்ன வயதுல நம்மள பெற்றோர்கள் பழக்கி இருப்பாங்க. காலையில எழுந்து பல் தேய்த்த உடனே நெற்றியில நீர் பூசிக்கொள்ள வேண்டும்னு சொல்லி. அப்போ அது சிறப்பை தரும். அது பல மருத்துவ குணமும் உண்டு. நமக்கு ஒரு பாதுகாப்பாகவும் அமையும்னு சொல்லி சொல்லி வளர்த்துருப்பாங்க. நாம இப்ப மனவளக்கலை பயிற்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் மதம் சார்ந்து எந்த சின்னமும் கூடாது அப்படிங்கிறதுனால நம்ம அணிவதில்லை. மற்றபடி அந்த நெற்றியில நீர் பூசுறது அது ஒரு சிறப்பு, மாண்பு அப்படின்னு ஔவையார் சொல்றாங்க. அதே மாதிரி நெய்யினால் உணவு சிறப்படைகிறது. உணவுல நெய்யை உருக்கி சாப்பிட்றது சிறப்புன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒரு ஊர் இருக்குன்னா அங்க ஆறு இருக்கணும், அது சிறப்பு அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி உடன்பிறப்பு கூட இருக்கணும் நமக்கு. தனித்து பிறக்காம ஒரே பிள்ளையா இல்லாம கூட உடன் பிறப்பு இருந்தா நமக்கு தக்க காலத்துல
உதவியாவும் இருப்பாங்க, உறுதுணையாவும் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதே மாரி மனைவி இருந்தா அந்த வீடே மாண்பு சிறப்பா அமையும் அப்படின்னு சொல்லி வாழ்க்கை மாண்பு 5ன்னு சொல்லி அதுலயும் மாண்புங்கிற சொல்ல பயன்படுத்தியிருக்கிறாங்க. நம்ம சுவாமிஜியும் மனைவி நலவேட்பு நாள் விழாவுல நமக்கு தெரியும். கணவன் வந்து அ மனைவிய பார்த்து பாடுற பாடலா, பெற்றோரை பிறந்தகத்தை அந்த பாடல்ல கடைசியில வரும். "என் நற்றவத்தால் என் வாழ்க்கை துணையாகி, பெண்மை நலநோக்கில் அன்போடு கருணை இவை கொண்டு, மற்றவர்க்கும் தொண்டாற்றும் மாண்புமிக்க எந்தன் மனைவியை நான் மதிக்கின்றேன், வாழ்த்தி மகிழ்கின்றேன்." அப்படின்னு மனைவியின் பெருமைய, மாண்புமிக்க எந்தன் மனைவின்னு சுவாமிஜியும் சிறப்பித்து சொல்றாங்க. இப்ப இதுவரையில மனித இனத்துல, குடும்ப உறவுல மனைவியின் மாண்ப வள்ளுவர், ஔவையார், நமது அருள் தந்தை வழியில நின்று பார்த்தோம். இப்ப சுவாமிஜி மனித குலம் அனைத்துக்குமே பொதுவான ஒரு மாண்ப சொல்றாங்க. என்ன அப்படிங்கிறத ஒரு பாடல்ல சுவாமிஜி சொல்லியிருக்கிறாங்க. அத முதல்ல பார்க்கலாம். "மனித உயர் பிறவியதன் மதிப்புணர வேண்டும்." மனித பிறவி வந்து உயர்வான பிறவி. அது தன்னுடைய மதிப்பு. இந்த இடத்துல மாண்புங்கிறத மதிப்புங்கிற சொல்லால சுவாமிஜி பயன்படுத்தியிருக்காங்க. மதிப்புணர வேண்டும். மனம், உயிர், மெய் 3ஆன மறைபொருட்களான மனிதனிட ஆற்றல்களை மலர வைக்க வேண்டும். மனிதனிடம் 3 ஆற்றல்கள் இருக்கு. மனம், உயிர், மெய். அது மறைவா இருக்கு. அத தெரிந்து கொள்ளணும். அத மலர வைக்கணும். அப்படின்னு சொல்லி அடுத்த வரியில சொல்றாங்க. அதேபோல மறைந்திருக்கும் உட்பதிவாம் பல வினைகள் தம்மை நமக்குள்ளேயே இந்த உடலுக்குள்ள, உயிருக்குள்ள, அறிவுக்குள்ள பல பதிவுகள் மறைஞ்சிருக்கு. அத வந்து யார் மாத்தணும்? மனிதனே மாற்றி, மனிதனே தான் அந்த பதிவுகள மாற்ற முடியும். அவரவர் பதிவுகள அவரவர் மாற்ற முடியும். அதற்கான பயிற்சி தான் நம்முடைய ஸ்கை யோகா. அப்ப மனிதனே மாற்றி அறச்செயல் பதிவு செய்து, நல்ல செயல்கள பதிவு செய்து, அறம்னா தெரியும் யாருக்கும் துன்பம் தராம இருக்கிறது, துன்பப்படுறவங்களுக்கு உதவி செய்றது. அந்த அறச்செயல்களை பதிவு செய்து, மன தூய்மை, வினை தூய்மை பெற்று, மனதிலயும் தூய்மையா இருக்கணும். வினை நம்ம செய்யக்கூடிய செயல்களையும் தூய்மைப்படுத்தி செய்ய வேண்டும். அப்படி செய்தோம் அப்படின்னா செய்து, பரத்து உறைந்து, அதாவது இறைவனோட இணைந்து, அதோட உறையணும். உறைந்து உறைந்து இந்நிலையில் பழகிக் கொள்ளன்னு சுவாமிஜி இன்னொரு பாடல்ல சொல்லுவாங்க இல்லைங்களா? அந்த மாரி உறைந்து உறைந்து, பரத்தோட உறைந்து, மனிதன் அவன் உயர் மனிதனாக வாழச் செய்யும். மனிதனே உயர் மனிதனாக, சுப்பீரியர் மேனாக வாழணும் அப்படின்னா, மனவளக்கலை இதனை பரப்பி நலம் காண்போம் அப்படின்னு சாமி சொல்றாங்க. இந்த மனவளக்கலைய பரப்பி நலம் காண்போம்ன்னு சொல்லிட்டு, மனிதனுடைய உயர்வ, சிறப்ப, மாண்ப இந்த கவியில சொல்றாங்க. இப்ப எத்தனையோ ஜீவராசிகள், அத்தனை ஜீவராசியிலும் மனிதன் தான் உயர்வான பிறவி. அந்த மதிப்ப, மாண்ப உணரணும். இதை தான் ஔவையாரும் நம்ம சின்ன வயதுல படிச்சிருக்கோம். "அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது." அதிலும் மானிடராய் பிறந்தாலும் கூன், குருடு, செவிடு, பேடு நீங்கி பிறத்தல் அரிதுன்னு அந்த பாடல் தொடர்ந்து வரும். இப்ப மனித உடல் கிடைக்கிறதே பெரிய ஒரு அரிதான விஷயம் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாரி ஆதிசங்கரரும் விவேக சூடாமணி அப்படிங்கிற நூல்ல ஒரு 3 வரப்பிரசாதத்த சொல்வாரு. முதல் வரப்பிரசாதமா அவர் சொல்றது இந்த உடம்பு கிடைச்சது தான். ஏன்னா கோடிக்கணக்கான ஜீவராசிகள் நல்ல உடல் அமைப்பு, அதாவது குறையில்லாத உடல் அமைப்பு. ஔவையார் சொன்ன மாரி கூன், குருடு, பேடு அந்த இதெல்லாம் இல்லாம பிறக்கிறது. அப்படி ஒரு உடம்பு கிடைச்சதுன்னா, அது முதல் வரப்பிரசாதம்னு சொல்லுவாரு. 2வது வரப்பிரசாதமா அவர் சொல்வது, உண்மைய அறியணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருக்கணுமா. அது 2வது வரப்பிரசாதம். அந்த உண்மைய அறியணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு, அந்த உண்மையை காட்டிக் கொடுக்க ஒரு குரு கிடைக்கணும். அது 3வது வரப்பிரசாதம். அதாவது முதல் வரப்பிரசாதம் எதுன்னா, குரு கிடைக்கணும். குரு கிடைக்கணும்னா, அதுக்கு உண்மை உணர்வு வேணும்னு நம்ம நினைக்கணும். அதுக்கு உடல் கிடைக்கணும். அந்த 3மே வரப்பிரசாதம்னு சொல்லுவாங்க. அப்படி நமக்கு 3மே கிடைச்சிருக்கு. ஸோ, அத உணர்ந்து மனிதனுடைய ஆற்றல்கள் சுவாமிஜி சொல்ற அந்த மனம், உயிர், மெய்ய நாம மலர வைக்க வேண்டும். அதில உள்ள பதிவுகள் எல்லாம் நீக்கி, செயல்கள்லாம் செஞ்சு தூய்மை பெறணும். ஏன்னா, பரத்தை இறைநிலை தன்னுடைய மெய்ய, தன்னுடைய உண்மைய, மெய்ப்பொருள அறியறதுக்கு தான் வந்திருக்கோம். ஏன்னா, அந்த மெய்ப்பொருளே மெய்யறிவே சிற்றறிவாக, மனமாக இயங்குறத உணர்ந்து, தன்னில் தானாய் நிலைத்திருக்க வேண்டும். தன்னில் தானாய் நிலைத்திருக்க வேண்டும்ங்கிறது நெறைய மகான்கள்.
நெறைய இடங்கள்ல சொல்லியிருக்காங்க. அதாவது நம்ம நமக்குள்ளேயே உறைந்து இருக்க வேண்டும் அப்படிங்கிறது. அதுதான் மனித மாண்பு. அதுக்கு தான் மனிதனுக்கு 6வது அறிவுங்கிறது வந்திருக்கு. சுவாமிஜி "மலரே மலரே" பாடல்ல இறுதி ஸ்டான்ஸால இத தான் சொல்லுவாங்க. "ஆறறிவாக வாழ்மனிதர் அதற்கு ஏற்ப பொருத்தமுள பேறு உண்மை பொருளுணர்தல் பிறவி பயனை பெற்று விட்டேன்" அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப உண்மை பொருளை உணர்தலே மனித மாண்பு. அதாவது சிறப்பு. ஆனால் அந்த உண்மை பொருளை உணர்ற மெய் உணர்வு இல்ல. ஏன் அப்படின்னு கேட்டா, 5 உணர்விலேயே மனம் சிக்கிட்டே இருக்குது. 5 உணர்விலயும் 6 குணத்திலயும் தான் சிக்கிட்டே இருக்கிறோம். அதனால தான் மெய் உணர்வு கிடைக்கல. அப்ப என்ன வேணும்? மெய்ய உணரணும். 6 குண சீரமைப்பு வேணும். ஐயுணர்வுல இருந்து விடுபடணும் அப்படின்னாக்க, அதுக்கு முன்னாடி உயிர் உணர்வு பெற வேண்டும். மெய் உணர்வு பெறணும்னாக்க, இந்த ஐயுணர்வுல இருந்து விடுபட்டு, உயிர் உணர்வ பெற வேண்டும். அந்த உயிர் உணர்வினுடைய மேன்மையையும் புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப இந்த 5 உணர்வு நமக்கு தெரியும். மெய், வாய், கண், மூக்கு, செவி மூலம் அனுபவிக்கக்கூடிய அந்த 5 உணர்வுகளான அழுத்தம், ஒலி, சுவை, மனம். ஸோ அந்த 5 உணர்வுன்னு சொல்லலாம். அந்த இது 5 அறிவுன்னு சொல்லலாம். அதுவரையில தான் புலன்களால்கள நம்ம 5 புலன்களால பொருட்கள அனுபவிக்கிறோம். இன்ப துன்பம் அனுபவிக்கிறோம். இனப்பெருக்கம். இதுதான் நடைபெற்றுட்டே இருக்குது. இதனால தான் மனிதன் உணர்ச்சி வயப்பட்ட செயல்கள்லயே ஈடுபட்டுட்டே இருக்கிறோம். ஸோ இந்த 5 உணர்வுல இருக்கிற வரைக்கும் பற்றும், பாசமும் இருக்கும். ஸோ அதிலிருந்து விடுபடுறதுக்கு தான் முதல்ல உயிர் உணர்வ பெறணும். அதுக்கு தான் தவம் குடுத்துருக்காங்க. அப்பதான் எத செஞ்சாலும் அளவோட, முறையோட செய்ய செய்ய முடியும். பிறவியோட நோக்கம் அப்பதான் நமக்கு புரியும். எந்த செயல் செஞ்சாலும் பற்றும் விலகிரும். பற்றுங்கிற அட்டாச்மென்ட். பற்று விலகுதல்ல டிட்டாச்மென்ட். பற்றி இருக்கிற பொருட்கள்ல கூட பற்றற்ற தன்மை. அதுதான் சுவாமிஜி சொல்லுவாங்க. "உறவிலே கண்ட உண்மை நிலை தெளிவு துறவுன்னு" சொல்லுவாங்க. எத செய்தாலும் அந்த இதிலிருந்து விலகி நின்று செய்யவும் பழகிக் கொள்ளணும். அதுக்கு தான் நம்முடைய தவமும், தற்சோதனையும், சாமிஜி கொடுத்த பல்வேறு தத்துவ விளக்கங்களும் நமக்கு உதவி செய்யும். அந்த தவம், தற்சோதனை, தத்துவ விளக்கங்கள பெற்ற நாம எல்லாருமே யாருன்னா பாக்கியசாலிகள் தான். அப்ப அந்த பயிற்சிகள ஸ்கை யோகா பயிற்சிய தந்த குரு எங்கே இருந்தோ வராங்க அப்படின்னு நம்ம நினைக்க வேண்டாம். அது நம்முடைய வினையினுடைய பதிவு தான். நாம செய்த கர்மத்தின் மூலமாக, அதாவது வினையின் மூலமாக நல்லத பெறணும், அடைய வேண்டும், முழுமுதற் பொருளை அடையணும் அப்படிங்கிற எண்ணம் ஓங்கியதால் தான் நம் மனமே அந்த மனதின் ஊடே உள்ள சக்தியானது நம்ம மனசுக்குள்ள தான் இருக்கு. அந்த சக்தி தானாகவே வழிகாட்டுகிறது. அதனால தான் குரு கிடைக்கிறாங்க. குரு கிடைச்சாங்க அப்படிங்கிறது ஒரு சாதாரணமான செயல் கிடையாது. ஒவ்வொருவருடைய ஆன்ம உணர்வின் காரணமா தான் பல பிறவிகள் தோறும் எண்ணி எண்ணி வந்ததோட பயனாக தான் குரு நமக்கு கிடைச்சிருக்காங்க. என்னுடைய பிறவியினுடைய நோக்கத்த, மாண்பை அறியணும், உண்மையான ஞானம் வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தோட விளைவா தான் குரு தானாக வந்து சேர்ந்தாங்க. சுவாமிஜி இத தான் சொல்லுவாங்க. குரு தானாக வருவார் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த குருவின் மூலம் தான் மனத பத்தியும், உயிர பத்தியும், மெய்ய பத்தியும் விளக்கத்த நம்ம பெற்றுக் கொள்கிறோம். பெற்றதுக்கு பின்னர் என்ன பண்ணணும்னா, நம்முடைய எண்ணத்தை எப்போதுமே நல்லதாக்கிக்கிட்டே வரணும். பிறருக்கு உதவி செய்வேன், என்னால இயன்றத செய்வேன், செய்து கொண்டே இருப்பேன் அப்படின்னு நம்ம நினைக்கும் போதும் சரி, சொல்லும்போதும் சரி, ஊத்து மாதிரியாக இருப்பு பெருகி வரும். இருப்பில் இருந்து தான் கொடுப்போம், இருப்பத தான் கொடுப்போம். அதனால இருப்பு நமக்குள்ள வளர்ந்து கொண்டே இருக்கும். இந்த இருப்புங்கிறது மெய் அறிவு. அந்த மெய் உணர்வ பெற தான் இருப்பே 6வது அறிவாக வந்தது நமக்குள்ள. அந்த முற்றறிவாக, பேரறிவாக உள்ள அந்த சக்தி தான் மனிதனிடம் 6வது அறிவாக வந்திருக்கு. அதுதான் மனிதனோட சிறப்பு. 6வது அறிவ பெற்றது தான் சிறப்பு. அந்த மூலப்பொருளோட இணையணும். அந்த இணைப்பு எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்னாக்க, கிடைத்த நாம எல்லாரும் தொண்டாற்றல் வேண்டும். அததான் சொல்லுவாங்க திருக்குறள்ல. "குடி செய்வல் என்னும் ஒருவருக்கு தெய்வம் மடித்தற்று தான் முந்துறும்" அப்படின்னு வள்ளுவர் சொல்லுவார். நான் இந்த நல்லது செய்வேன் அப்படின்னு நினைத்தாலே போதும், இறையே தானாக முன்வந்து தன்னுடைய மடிய திறந்து எல்லாத்தையுமே நமக்கு காமிச்சு கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இத தான் ஃபிராக்ஷன் டிமாண்ட் அண்ட் டோட்டாலிட்டி சப்ளைஸ்ன்னு நம்ம அருள் தந்தை அவர்களும் சொல்லுவாங்க.
அப்ப நல்ல எண்ணம், மன தூய்மை பெற்று ஒருவர் ஒரு இடத்துல அமர்ந்து, எல்லாம் வல்ல இறை என்னை கவனித்துக் கொள்ளும் அப்படின்னு இருந்தா, எல்லா திசையில இருந்தும் அவரது தேவைய நிறைவேற்ற உதவிகள் வந்து சேரும். அப்ப மெய்ப்பொருள் உணர்த்துவது தான் மேலான கடமைன்னும் சாமிஜி சொல்லுவாங்க. அந்த மெய்ப்பொருளே எப்படி எல்லாமா வந்தது? நமக்கு பரிணாம சரித்திரம் தெரியும். உயிரின தன்மாற்றம், பரிணாம தன்மாற்றம் தெரியும். அப்படியே பார்க்கும்போது முதல்ல வந்தது எது அப்படின்னாக்க, இயற்கை உணர்வு அல்லது இயற்கை அறிவு. அதை இன்ஸ்டிங்க்ட்ன்னு சொல்லுவாங்க. அதாவது பிறந்த குழந்தைய தாய் தன்னுடைய மார்போடு அணைத்துக் கொண்டால், அந்த குழந்தை தாயின் மார்பிலிருந்து பால அருந்துறது. அது வந்து இன்ஸ்டிங்க்ட்டா பல பிறவிகள்ல அப்படியே அருந்தி அருந்தி பழகின அந்த இயல்பு அறிவு, இயற்கை அறிவு தானாவே வருது. அதே மாதிரி பிறந்த மீன் குஞ்சு அடுத்த கணமே நீந்த தொடங்குறதும், பிறந்த கன்று உடனேயே துள்ளி குதித்து ஓடுவது எல்லாமே இயற்கை அறிவு இயல்பா வருது. இதுதான் ஃபர்ஸ்ட் வர அறிவு. அதுக்கு மேல இன்டெலிஜென்ஸ் அதாவது கூர்மை. அறிவு வந்து கூர்மையாகுது. இயல்பு அறிவுல இருந்து அடுத்த ஸ்டேஜ் 2வது கட்டத்துக்கு வருது. இப்போ ஒரு பொருள பார்க்குறோம், தொட்டா சுடுது. ஒரு கண்ணாடி டம்ளர ஹேண்டில் பண்ணும்போது, கையாளும்போது கீழ விழுந்துட்டா உடையும் அப்படின்னு தெரிஞ்சு அத பாதுகாப்பா, கவனமா கையாளுவோம். ஸோ இது வந்து இன்டெலிஜென்ஸ். இது வந்து நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு அனுபவத்தை கொண்டு நாம அத நாமே தெரிந்து தெரிந்து கொள்ளலாம். ஸோ இந்த இன்டெலிஜென்ஸ் வந்த பிறகு தான் அறிவு, நாலேட்ஜ் வருது. தன்னுடைய அனுபவத்த மட்டும் வச்சு வாழ்றது இன்டெலிஜென்ஸ். அதுக்கு மேல நம்ம தொடர்பு கொள்ளக்கூடிய பலருடைய அனுபவத்தையும் தன்னுடைய வாழ்வுல கூட்டிக் கொண்டு விரிந்த ஒரு நிலையோடு அறிவ இணைச்சுக் கொள்ளும்போது, அந்த அறிவ தான் நாலேட்ஜ், கலெக்டிவ் நாலேட்ஜ்ன்னு சொல்லுவாங்க. அது வந்ததுக்கு அப்புறம் தான் இன்ட்யூஷன் வருது. தன்னையே உற்று நோக்கி ஒவ்வொரு பொருளோடும் ஊடுருவி ஊடுருவி நோக்குறது தான் இந்த இன்ட்யூஷன். டியூஷன்லாம் வெளியில இருந்து தெரிஞ்சுக்கிறது. இன்ட்யூஷன்னா உள்ள இருந்து வருது. இந்த இன்ட்யூஷன்ல தான் மகான்கள் எல்லாம் உண்மைய உணர்ந்திருக்கிறாங்க. அந்த உண்மைய உண் உண்மையாக உணர்ந்து தான் அந்த உண்மை பொருள எல்லாரும் உணர்வதற்கு அ பாடல்கள் மூலமாகவும், பயிற்சிகள் மூலமாகவும் நமக்கு குடுத்துருக்கிறாங்க. அ இந்த இன்ட்யூஷன் வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாம் வல்ல இறையருள் சிறுக சிறுக உயர்ந்து நமக்கு வேண்டியது எல்லாமே நம்முடைய அந்த உள் உணர்வுல இருந்தே கிடைச்சிரும். இதற்கு மேல தான் விஸ்டம்ங்கிற மெய்யறிவு. இப்ப இன்ட்யூஷன் அப்படிங்கிறது, "நீ பேசாதபோது இறைவன் பேசிக் கொண்டு இருக்கிறான்" என்று சொல்லுவாங்க. நாம எப்பவுமே பேசிட்டே இருந்தா, உள்ள இருந்து வரக்கூடிய அந்த குரல கேட்க முடியாது. ஏன்னா, இறைநிலையோடைய வாய்ஸ் வந்து ரொம்ப மெலிது. அந்த ஃபீபிள் வாய்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த வாய்ஸ நம்ம கேட்கணும்னா, எந்த அளவுக்கு நம்ம சைலன்ட்டா, அமைதியா, நிதானமா, அருகுண சீரமைப்பு செய்து 5 உணர்வுகளையும் அளவு முறையோட இருக்கும்போது, அத கண்டிப்பா நம்மால கேட்க முடியும். அந்த இறைவனுடைய குரல் கேட்க கேட்க, அந்த 5 உணர்வையும் நம்ம கட்டுப்படுத்தி, முறைப்படுத்தி அதுக்கு தான் திட்டமிட்டு பயிற்சிகள நம்ம மேற்கொள்கிறோம். அருகுண சீரமைப்பையும் செய்கிறோம். நம்முடைய வினையையும் தூய்மை செய்கிறோம். மனதையும் தூய்மையாக வைத்துக் கொள்கிறோம். அப்ப மெய் உணர்வு கண்டிப்பா அந்த மெய் அறிவு நமக்கு கிடைச்சிரும். அப்ப மனித பிறவியினுடைய மாண்ப நம்மால உணர்ந்து கொள்ள முடியும். அதுக்காக தானே வந்திருக்கிறோம். ஸோ இதுக்கு தான் தவம் உதவி செய்து சுவாமிஜியும் சொல்லுவாங்க இல்லையா ஒரு பாடல்ல, "உய்யும் வகை தேடி உள்ளொடுங்கி நின்றேன். உயர் ஞான தீட்சையால் மெய் உணர்வு என்ற பெரும் பதம் அடைந்தேன்னு" சொல்லுவாங்க. அந்த மெய் உணர்வு பெறதுக்கு தான் வந்திருக்கிறோம். ஐயுணர்வும் ஒன்றாகி அறிவறிந்தேன். அந்த 6வது அறிவ அறியணும். இப்ப மனித மாண்பே தன்னுடைய முழுமைய உணர்வது தான். 5 உணர்வுகளையே இன்ப துன்பத்திலேயே அப்படியே சுழன்று சிக்கிக்கொண்டு இருக்கிற வரையும் மெய்யுணர்வுக்கு மேல் ஏறும் நாட்டம் இருக்காது. இத சுவாமிஜி ஒரு உதாரணம் மூலம் சொல்லுவாங்க. ஒரு மாடியிலயும் வீடு வசிக்கிறாங்க. மாடி வீட்லயும், கீழேயும் வசிக்கிறாங்க. 2 வீட்டுக்கும் என்ன வேணும்? தண்ணி வேணும். அப்ப ஒரு பெரிய தொட்டி, அதுல 2 குழாய் கனெக்ஷன். மேல் வீட்டுக்கு ஒரு குழாய், கீழ் வீட்டுக்கு ஒரு குழாய். அப்ப கீழ இருக்கிறவங்க தன்னுடைய தேவைய நிறைவேறினதுக்கு அப்புறம் குழாய மூடினா தான் மேல் வீட்டுக்காரங்களுக்கு தண்ணிய பெற்றுக்கொள்ளலாம். கீழ் வீட்டுக்காரங்க தேவையான தண்ணி கிடைச்சதுக்கு அப்புறமும் குழாய திறந்தே வச்சிருந்தா மேல இருக்கிறவங்களுக்கு தண்ணி கிடைக்காது. அதே போல தான் நம்ம 5 உணர்வுகள அ 5 புலன்கள் மூலமாக அதுக்கும் ஒரு தவம் குடுத்துருக்காங்க. பஞ்சேந்திரிய தவம் நமக்கு. அத அளவோட, முறையோட கட்டுப்படுத்திட்டோம் அப்படின்னாக்க மெய்யுணர்வு பெற முடியும். அப்பதான் அந்த மேல் ஏற்றம், வேகம்
தண்ணிக்கு எப்படி கீழ இருந்து மேல போறதுக்கு ஒரு அ அழுத்தம் இருக்கணுமோ, அந்த அழுத்தம் நமக்கு தவத்துல மூலாதாரத்துல இருந்து துரியத்துக்கு உச்சிக்கு வர முடியும். அந்த அறிவு வந்ததுக்கு அப்புறம் தான் மெய்ப்பொருள நம்மால உணர முடியும். துரியம் நல்லா ஆழ்ந்து பண்ணி துரியாதீதம் போகும்போது, வள்ளுவர் சொன்ன மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அத நம்மால அறிய முடியும். அந்த மனித மாண்ப, சிறப்ப நம்மால உணர முடியும். அந்த அறிவ தான் நமக்கு ஸ்கை யோகா பயிற்சியில குடுத்துருக்குறாங்க. நம்ம உள்ளத்துக்குள்ளேயே உள்ளமாக, அகத்துக்குள்ளேயே அகமாக, உள்ள அந்த பரம்பொருள அதாவது உள்ள தேடாம, உள்ள பார்க்க முடியாம வெளியில பார்க்க முடியாது. வெளியில பார்க்குறோம். ஆனா உண்மைய உணரல. இப்போ உள்ள பார்க்கும்போது, வெளியில இருக்கிறதும் அதுதான், உள்ள இருக்கிறதும் அதுதான், இறைநிலை தான். அப்படின்னு உணர்ந்து, அதோடு உறவாகி, அந்த இனிமைய அனுபவிக்க எத்தனையோ உயிர்கள் சுவாமிஜி சொல்லுவாங்க இந்த வார்த்தைய. எத்தனையோ உயிர்கள் ஏங்கி தவிச்சுட்டு இருக்கிறாங்க. அந்த வகையில அத நாம சுலபமா பெற்று இருக்கிறோம். நமக்கு தெரிந்த மொழியிலேயே அத பெற்றிருக்கிறோம். அருள் தந்தை இப்படியே சொல்லுவாங்க. எத்தனையோ பேர் ஏங்கிட்டு இருக்கிறாங்க. நான் எனக்கு தெரிந்த வழியில, தெரிந்த மொழியில சுலபமா அத உங்களுக்கெல்லாம் விளக்கிட்டேன். அத நீங்க பெற்ற நீங்க எல்லாம் பாக்கியசாலிகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு மனிதனுடைய மாண்ப, சிறப்ப உணரக்கூடிய பயிற்சிகள மிக எளிய முறையில சுலபமா விளக்கி கூடவே இருந்து நமக்கு வழிகாட்டி வழிநடத்தி கொண்டிருக்கும் அருள் தந்தையுடைய இந்த அ மனித உயர் பிறவி அப்படிங்கிற கவிதையை மீண்டும் ஒருவரை நினைவு கூர்ந்து ஆ சிந்தனையை நிறைவு செய்வோம். மனித உயர் பிறவியதன் மதிப்புணர வேண்டும். மனம், உயிர், மெய் மூன்றான மறைபொருள்களை மனிதனிட ஆற்றல்களை மலர வைக்க வேண்டும். மறைந்திருக்கும் உட்பதிவா பல வினைகள் தம்மை மனிதனே மாற்றி அறச்செயல் பதிவு செய்து மன தூய்மை வினை தூய்மை பெற்று பரத்துறைந்து மனிதனவன் மனிதனாக வாழச் செய்யும் மனவள கலை இதனை பரப்பி நலம் காண்போம். வாழ்க வளமுடன். நன்றி. வையமெல்லாம் வாழட்டும். வாழ்க்கை வளம் காத்தினிதாய் வளரட்டும் மெய்யறிவு. வாழ்க்கை இன்பம் துய்த்தலிலே உய்ய மெய்ப்பொருள் நாட்டம் உலகெங்கும் மக்களிடம் ஓங்குக மேலோங்குக நம் உள்ளமெல்லாம் ஒன்றுபடும். நன்றி. வாழ்க வளமுடன்.